வணக்கம். பழனி கோயில் சொத்தை தான் ஆட்டைய போட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி முருகனுக்கே முட்டைய போட்டாங்கப்பா அப்படிங்கிற மாரி இருக்கு. 100 கோடி சொத்து ரூபாய ஆட்டைய போட்டாங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட சொத்தும், அழகர் கோயிலோட சொத்தும் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு சொத்தை பட்டா மாத்தி, அத பத்திரப்பதிவு செஞ்சு, அதில வந்து பார்த்தீங்கன்னா 2 சரிபாதிதாரர்களோட உட்பட ஒரு 19 பேர் மேல 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மத்திய குற்றப்பிரிவு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இந்த சொத்தை எப்படியெல்லாம் ஆட்டைய போட்டாங்க? இந்த சொத்தை வந்து மீட்டு திரும்பவும் வந்து அறநிலை கையில் கொடுத்த பிறகு திரும்பவும் வந்து இந்த சொத்து பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இருக்குது. இந்த தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஹை பட்டன் அமைக்கி விடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய வியூஸ் போனால் தான் நம்மளும் ஏதோ ஒன்று ஓட்ட முடியும், வீடியோ ஓட்ட முடியும். சரி, இப்போ இந்த சொத்தை எப்படியெல்லாம் ஆட்டைய போட்டாங்க? மதுரை கோயில் சொத்து, அழகர் கோயில் சொத்தை எப்படியெல்லாம் ஆட்டை போட்டாங்க அப்படின்னா, இது 1930 வந்து இந்த உயில் சாசனப்படி வந்து மதுரை அழகர் கோயில் சாலைக்கு 1.79 பரப்பளவில் அசோக் விலாஸ் பங்களாவும் ஒரு தோட்டமும் உருவாக்கப்பட்டது. இது அறக்கட்டளை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இடங்களை வந்து வாடகைக்கு விடலாமே தவிர விற்பனை செய்யவோ அடமானம் வைக்கவோ யாருக்குமே அனுமதி கிடையாது. இந்த வாடகை வாங்கிக்க வேண்டியது, இதை பராமரிக்க வேண்டியது, அப்படியே மொத்தமாக வந்து செயல்படுத்த வேண்டியது, அவ்வளோதான். இந்த அறக்கட்டளையோட வேலை அதுதான். ஆனால் வாடகைக்கு விடாமல் இவங்க விற்பனையெல்லாம் பண்ண முடியாது. 2016 அப்போ தாசில்தாரை மதுரை வடக்கு தாசில்தார் அந்த அன்பழகன் அவர் என்ன செய்கிறாரு, இதை வந்து வந்து கோயில் பேரெல்லாம் எடுத்துறாரு. இந்த பட்டாவில் இருக்கிற கோயில் பேரெல்லாம் எடுத்துறாரு. எடுத்துட்டு கிட்டத்தட்ட 9 பேரில் ஒரு போலி பட்டாவை உருவாக்குறாரு. தாசில்தார் நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். தாசில்தாருங்க வந்து தான் இப்போ ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க. இதுக்குன்னே வந்து போலி பத்திரங்கள் தயாரிக்கிறதுக்கு, போலி பட்டாக்களை உருவாக்குறதுக்குன்னே நிறைய நபர்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் சுற்றுறாங்க. அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல. அரசாங்கம் அவங்களெல்லாம் வந்து ஏன் இப்படி வெளியே விட்டுருக்காங்க, கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறதுக்கு பின்னாடி இது மாதிரி போலி பத்திரங்கள் மூலமாக நிறைய சொத்துக்கள் ஆட்டையப்பட்டிருக்காங்களா, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யணும். இதெல்லாம் செய்யாதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இது போல் பத்திரப்பதிவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அறநிலைத்துறை மற்றும் கோயில் நிலங்களை எல்லாம் பத்திரப்பதிவு செய்கிற சார்பதிவாளர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்யணும். அப்போ தான் வந்து பயம் வரும். இல்லை அப்படின்னா பயமே வராது. இப்போ தாசில்தார் மட்டுமே, இந்த அன்பழகன் மட்டுமே செயல்பட்டுருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஓ வந்து அதுக்கு தாசில்தார் சொன்னால் விஓ செஞ்சு தான் ஆகணும். அதுலேயும் வந்து அரசன் அப்படின்னு சொல்லி அப்போ விஓவாக இருந்தவர் என்ன செஞ்சுருக்காரு, இந்த வழக்கு சம்பந்தமாக அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன தாசில்தார் இவ்வளவு உடந்தையாக இருந்திருக்காரு, அவரை வந்து துறை ரீதியான நடவடிக்கை, அரசனை மட்டும் சஸ்பெண்டு. இது என்ன லாஜிக்குன்னே ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறமா இவர் என்ன செஞ்சாங்க, இவர் தாசில்தார் மேலே நடவடிக்கை, அப்புறமா இவர் சஸ்பெண்டு. இப்படி இருக்கும்போது கோயில் நிர்வாகம் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு வந்து இதை மேல்முறையீடு பண்ணுறாங்க. பட்டா வந்து கோயில் பேருக்கு மாற்றுறாங்க. மாற்றிட்டு அப்புறமா அந்த நிலத்தை வேறு யாருக்கும் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலையத்தையும் பதிவுத்துறையும் வந்து தெரிவிக்கிறாங்க. தெரிவித்தா இது இந்து அறநிலையத்துறை இதை கண்காணிக்கணுமா வேணாமா? சரி, இந்து அறநிலையத்துறை பிஸியாக இருக்குப்பா, அது கண்காணிக்காதுப்பா. பதிவுத்துறையும் பிஸியாக தான் இருக்கும், கண்காணிக்க முடியாது. அப்படின்னா பத்திரம் வரும்போதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா இல்லையா? இந்த சர்வே என்ன அப்படின்னு சொல்லி இது கோயில் நிலம், இந்த நிலத்தை வந்து யார் பேருக்குமே பத்திரம் பதிய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது எப்படி இவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே வருது. ஏன்னா இவ்வளோ தூரம் அழுத்தம் திருத்தமாக இது யார் பேருக்கும் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இடைக்கால தடையும் விதிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு நடக்குது, இங்கே நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் தாண்டிட்டு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுவும் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுவும் அந்த துறைக்கு அமைச்சராக சேகர் பாபு நியமனம் பண்ணீங்க. சேகர் பாபு எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கையில் கொடுத்தோன்னே போச்சுரா, அவர் வந்து கிறிஸ்டின்னு, அது ஹெச் ராஜா தான் சொல்லுவார். அவர் கிறிஸ்டின்னு, ஆனால் நம்மளை ஏமாத்துறதுக்காக காவி வேஷ்டி கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் பாபு, அவர் பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். அப்படிப்பட்ட நபர்கிட்ட இந்த அறநிலையத்துறை கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிக்க போகிறான்னு பார்த்தா அவர் நேர் எதிராக செயல்பட்டார். இந்து கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒட்டு மொத்தமாக அந்த கோயில்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணார். யாரெல்லாம் வாடகை தரல, யாரெல்லாம் அந்த நிலத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் பிடிங்கி கோயிலுக்கே கொண்டு வந்து சேர்த்தார். பரவாயில்லப்பா, அவர் ஹெச் ராஜா என்ன தான் சொன்னாலும் மனுஷன் சேகர் பாபு சரியாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் முதல் விஷயமே வெளியே வந்திருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில் சொத்தை
சேகர்பாபு அமைச்சராக இருக்கும்போது ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2021 இந்த நில மோசடி நடந்திருக்குது. கோயில் சொத்தை பத்திரப்பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான். இது 5 ஆண்டு கழித்து தான் இது வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இதை பதிவு பண்ண முடியும்? ஏற்கனவே வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இப்போ அறநிலைத்துறைக்கும் சரி பத்திரப்பதிவுக்கும் சரி இதை வந்து பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் அதையும் மீறி இவங்க எப்படி பதிவு பண்ணுறாங்க? பத்திரத்தை ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு இவங்க பதிவு சட்டம் 28 படி என்னாச்சுன்னா, ஒருத்தர் 2 வெவ்வேறு மாவட்டங்களில் ஒரு நிலம் வாங்குறாரு அப்படின்னா அதில் பெரிய நிலம் எதுவோ அந்த மாவட்டங்களில் 2 பத்திரங்களையும் ஒரே இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணலாம். நமக்கு ரிஜிஸ்டர் தெரிஞ்சவராக இருக்கிறாரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கிட்டு அந்த சொத்தோடு சேர்த்து இந்த சொத்தையும் இணைச்சி அங்கே பத்திரப்பதிவு நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 2 சொத்துக்களை சேர்ந்து ஒரே ஆவணமாக பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி தான் இந்த மோசடி நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ தான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2016 இந்த கோயில் நிலத்தில் வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்ன செஞ்சாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து அப்படின்னு சொல்லி இதை வந்து போட்டிருந்தாங்க, பட்டாவில் ஏற்றிருந்தாங்க, பேரை ஏற்றிருந்தாங்க. அது பேர் ஏற்றுறது தாசில்தார்களுக்கு ரொம்ப இறக்குறது கஷ்டமா, ரொம்ப ஈஸியாக திரும்பவும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிற அந்த பேரை மட்டும் நீக்கிட்டாங்க. அப்புறமா இருந்த தடை உத்தரவு இருந்துகிட்டே இருக்குது. நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த இடத்த பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி நாங்கள் பத்திரப்பதிவு பண்ணுவோம் அப்படின்னு துணிச்சு தானே பண்ணுறாங்க. நீதிமன்றத்தையே அவங்க அவமதிக்கிறாங்க. நீங்கள் போய் புகாரே கொடுங்களேன், காவல்துறையை அவங்க அலட்சியமாக தான் டீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கும், எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுடைய அதிகார பவர் இருக்கும். அந்த பவரை பயன்படுத்தி தான் இவ்வளவு தில்லா கோயில் சொத்தெல்லாம் ஆட்டையப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. மனசாட்சியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் உழைச்சல்லாம் நம்மளால் திங்க முடியாது, ஆட்டையை போட்டு தான் திங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க, அப்படி தான் திம்பாங்க. கோயில் நிலத்தையும் சரி, அரசாங்க நிலம், புறம்போக்கு நிலத்தை எல்லாத்தையுமே வந்து போலி பட்டா போட்டு விற்றுருவாங்க. விற்றுப்புட்டு வாங்கினவன் வந்து அதுக்கப்புறமா என்றைக்கோ ஒரு நாள் பிரச்சனை வரும்போது அவன் இவனை தேடி போனால் எனக்கு என்னங்க தெரியும், நான் விற்றேன் தான், ஆனால் அப்போது வந்து அது பட்டா கொடுத்தாங்க, நான் விற்றுட்டேன், நான் வந்து நடுநிலையால் தான், புரோக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். இந்த நிலத்தில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பேரை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இளையராஜா அப்படிங்கிறவருக்கு பவரா பாட்டா நம்பி எழுதி கொடுக்குறாங்க. அவர் வந்து நத்தம் பகுதியை சேர்ந்தவர் இளையராஜா அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து இதை பவரா பாட்டா நம்பி எழுதி கொடுத்துறாங்க. இது வந்து 9 பேர் இதில் வந்து இருக்கிறாங்க. 9 பேர் சேர்ந்து தான் இளையராஜாவுக்கு பவரா பாட்டா நம்பி கொடுக்குறாங்க. அப்போ ஏறக்குறைய பட்டா வந்து அந்த கோயிலுக்கு பட்டா வந்து 9 பேருக்கு சொந்தமான ஒரு நிலமாக ஆக்கப்படுது. அதுக்கப்புறமா இளையராஜாவுக்கு அந்த பட்டா எழுதி கொடுக்குறாங்க. அப்புறம் 2021 தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு சர்வதேச அலுவலகத்தில் வேறொரு இடத்தையும் சேர்த்து ஒன்றா பதிவு செஞ்சிடறாங்க. இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் பதிவு பண்ணிடுறாங்க. சரி, அப்புறமா என்ன செய்கிறாங்க, வடமதுரையில் வந்து இவர் இளையராஜா என்னார், அவர் பேரில் இந்த சொத்து வந்துருச்சுல, கோயில் சொத்து அவர் பேருக்கு வந்துருச்சுல, பவரா பட்டாணி வந்துருச்சுல, இந்த பவரா பட்டாணி வச்சுக்கிட்டு இவர் மனைவிட்டே இந்த நிலத்தை வந்து அடமானம் வைக்கிறார். கோயில் நடத்த அடமானமும் விற்பனையும் பண்ணக்கூடாது. இப்போ அது கோயில் நிலமே இல்லையே, இளையராஜாவோட இல்லை 9 பேரோட நிலம், இளையராஜா பவரா பட்டாணி அதை விற்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த இடத்த விற்க போகும்போது தான் ஐயா சிக்கிக்கிறார். இப்போ என்ன ஆகுனா, இது தொடர்பான புகாரில் ஒரு 19 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கொடுமையாக இருக்குது, கோயில் சொத்தெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அழகாக கொள்ளையடிக்கிறீங்களே, ஆட்டையை போட்டுறீங்களே அப்படிங்கிறது தான். இதெல்லாம் எப்படி நீங்கள் என்ன இது, கோயில் சொத்து 100 கோடியோ 60 கோடியோ ஆட்டையை போட்டாலும் அதுக்கப்புறமா போய் பழனி சொத்து ஆட்டையை போட்டோமா, அதே இடத்துல போய் நாங்கள் அதே முருகனுக்கு வந்து முட்டையை போட்டுட்டு முருகா மன்னிச்சிருன்னு ஒரு 1000 ரூபாய் உண்டியலில் போட்டுட்டு வந்துடுவோம், முடிஞ்சு போச்சு. இப்போ அழகர் கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலா, அம்மா அழகர் கோயிலா, கருப்புசாமி எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு கிடாயை வெட்டி சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம்னா கருப்புசாமி எங்களை மன்னிச்சிடுவார், அவர் சொத்து தானே, அவர் சொத்தை அவருக்குள்ளே எடுத்து தின்னுக்கிட்டுருங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. மாரியாத்தா கோயிலா, அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு, வேறு வழி தெரியல, எனக்கு திருடவும் தெரியாது உழைக்கவும் தெரியாது, அதனால உன் சொத்தா நான் ஆட்டையை போட்டேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அளவு குத்தி அக்னி சட்டி தூக்கணும்னா போதும்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே வந்துட்டானுங்க. ஆட்டையை போடுறதுல கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை, கொஞ்சம் பயம் கூட இல்லை. கோயில் சொத்து இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் அழகர் கோயில் சொத்தையும் ஆட்டையை போட்டுட்டு தெம்பாக சுற்றுறானுங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து இந்த அறப்போர் இயக்கம் வந்து இதை வெளியே எடுத்து கொண்டு வந்த பிறகு இதை மேலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க 19 பேர் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படி எவ்வளோ கோயில் சொத்துக்களை எவ்வளோ பேர் ஆட்டையை போட்டிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துலேயும் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. இப்போ தாவேகா புதுசாக வந்த ஆட்சி காலத்துலேயும் ஆட்டையை போட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குதோ அதே போல் தான் எல்லாத்துக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.